செய் கருமத்தே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன்றும் விளங்காது போலட்டுருக்கு. இந்த ஆடு மாடெல்லாம் பசியாக இருக்குன்னு சொல்லி அதை அவுத்து விட்டா என்னை பாடாக படுத்துது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இங்கே பாருங்கள், ஆடு ஒரு பக்கெட்டு போகுது, மாடு ஒரு பக்கெட்டு போகுது, பக்கத்தில் வேறு நெல்லுக்காடு நட்டுருக்காங்க. இப்போ அங்கே மட்டும் போய் மேய்ஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, எம்மா தலையில் இருக்க முடி ஒன்று கூட இருக்காது, ஆஞ்சு போடுவாங்க. ஐயா இந்த பள்ளக்கால் வேறு இவ்வளோ புல் இருக்குது, அதெல்லாம் பத்தாதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாட்டுகளுக்கு? ஏதோ ஃபேன்சியான ஃபுட் தான் வேணும் போலட்டுருக்கு. ஆமாம், ஆடு இந்த எங்கள் ஆடு ஒன்று ஓடி போச்சு அங்கிட்டு கிணத்து சைடு. இங்கே பாருங்கள், ஒரு உடஞ்ச முட்டை ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். எந்த தண்ணி முட்டை ஏதோ ஒரு குருவி எட்டுருக்கு, சிட்டுக்குருவி எட்டுருக்குமா இல்லை காடை எட்டுருக்குமா? இங்கே பாருங்க, அந்த சனியை முடிச்ச கண்ணுக்குட்டி அந்த பாருங்க அங்கே போகுது, அந்த வேலியை தாண்டி போகுதை பார்த்தீங்களா? அந்த இதுக்கிட்ட பாருங்க. சே, அதெல்லாம் போய் விரட்டணும். பேசாரில் சோத்தை தின்னுபிட்டு வீட்டில் படுத்துருக்கலாம். இதை வேற அவுத்து விட்டு என்னோட உயிரை போட்டு வாங்குறதுக்கு. ஹேய் ஏய் சவலை, ஹேய் பாருங்க எப்படி போகுது பாருங்க சனிங்க, ஒன்று கூட நிற்க மாட்டேங்குது. ஹேய் இருங்கடியா, நாளை வாரம் உங்களை கசாப்பு கடைக்கையே ஓட்டிட்டு போய் விற்று விட்டுறேன், அப்போனா தான் சரிப்பட்டு வருவீங்க. அவங்க போட்டு மொட்டில் நினப்பிங்க, இந்த நம்ம ஓனரே நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாருன்னு. தண்ணி வேறு தெவிக்குது, ஆனால் விட்டுட்டு போனால் அவ்வளோதான், எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கெட்டு போயிடும். அங்கே பாருங்க, பக்கத்துலேயே மாட்டு தீவனம் விதைச்சிருக்கோம், அதை உண்டு இல்லாமல் பண்ணிடும், உள்ளே போய் புகுந்து மேய்ஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடு பாருங்கள், இங்கே மரத்துக்கிட்டே நிற்கிது ரொம்ப நேரமாக. ஏன்னா வீட்டுக்கு முட்டை பார்க்குது, நான் அசந்த சாக்கில் வீட்டில் எச்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்கான், அதை போய் குடிச்சு ஃபுல்லான்னு அலையுது. விடுவேனா நான்? ஹேய் 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 ஓப்போ, அதெல்லாம் பால் மாட்டுக்கிட்ட. ஹேய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த நாள் படாத பாடு பட போகிறேன்னு நினைக்கிறேன் நான். இப்போயே தெரியுது பாருங்க, முகமெல்லாம் ரொம்ப கருப்பாகி போச்சு இந்த வெயில் அலைஞ்சு. ஐயையோ, எப்போ எங்கள் அப்பா வரும்னு தெரியலை. விட்டுட்டு போய் தூங்கலாம், இல்லைனா செல்லு நோண்டலாம் நண்பர்களே. இந்த கிணத்துக்குள்ளே, எங்கள் கிணத்துக்குள்ளே குதிக்கலாம் போல தான் இருக்குது. இங்கே பாருங்க, ரொம்ப ஜூம் ஆகுதுச்சா, என் செல்லு செல்லை வச்சுக்கிட்டு உயிரை தாங்க முடியல நண்பர்களே. எப்படியோ ஜூம் ஆயிடுது, ரொம்ப ஸ்டோரேஜ் ஏறி போனதுனால ஜூம் ஆகி என்னை கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கு, இந்த செல்லும் படாத பாடு படுத்துன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனிவே நிழலில் உட்காந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி என்ன தான் இந்த ஆடு மாடு, நானாக அந்த மாடான்னு பார்த்துருவோம் இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட விளாகை முடிச்சுக்கிறேண்ணா. இனிமேல் அதிகம் பேசுனா தண்ணி தாக எடுத்துகிறோம். போயிட்டு வரேன் நண்பர்களே. அடுத்த ஒரு நல்ல விளாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். உங்களால் என்னோடய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் ஏறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், போயிட்டு வரேன். ஐயா